நான் டாக்டர் ராஜா ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வந்திருக்கேன். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்காக தான் மனு கொடுத்துருக்குறேன். சின்னம்மா பேரை சொன்னாலே போதும், ஆக்சுவலாக வெற்றி உறுதிங்கிறது கன்ஃபார்ம் தான். ஒரு குழந்தைக்கு தாயின்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த கட்சியோட அம்மா சின்னம்மா அவங்க தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தாங்க. அதிலிருந்தே நமக்கு தெரியுது, அதனால தான் அவங்களுக்கு அம்மாங்கிற பேரே வந்தது. அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு பெண்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். சின்னம்மா கட்சியில் என்றைக்குமே பெண்களுக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. அப்படிங்கும்போது சின்னம்மா சொல்கிற ஆள் தான் வெற்றி கட்டாயம் பெறுவாங்க. சின்னம்மா தான் அடுத்த முதல்வரும் கூட, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்னோட பேர் எம் ராஜா அலெக்சாண்டர். நான் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனுங்கிறது அம்மாக்கிட்ட நான் கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் இந்த தேர்தலில் கண்டிப்பாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்காக நான் கிழக்கு தொகுதியில் போட்டிட்டு இந்த விருப்ப மனு கொடுக்குறேன். அவங்களோட பேரின் உச்சரித்தாலே போதும். நாங்கள் மதுரை தொகுதியில் கிழக்கு தொகுதியில் தென் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு அம்மாவுக்கு எப்பயுமே ஒரு அமோக ஆதரவு இருக்குது. அது போக மதுரைனா இன்னும் அது அளவுக்கு அதிகமான ஆதரவு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உண்டு. அந்த வகையில் நான் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டி போடுறதுக்கு இன்றைக்கி நான் விருப்ப மனு வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வெற்றியை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களோட காலையில் சமர்ப்பின்னு உறுதியளிக்கிறேன். இது என்றைக்கும் மாறாது. புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு அப்புறமா புரட்சித்தாய் சின்னம்மா தான் நிரந்தரமான பொதுச் செயலாளர். கண்டிப்பாக இந்த காலம் அதற்கு ஒரு பதில் சொல்லி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். நான் கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். தொண்டாமுத்தூர் தொகுதி வேட்பாளராக விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் தியாகம் எண்ணிலடங்காதது. அவர்களுக்கு இழைத்த துரோகங்களை வீழ்த்தவும் என்னால் முடிந்த அளவு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என் பெயர் கே மணி, ஜோலார்பேட்டை தொகுதி, திருப்பத்தூர் மாவட்டம். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஜோலார்பேட்டை தொகுதியில் வேட்பாளர் நிற்க மனு கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். இந்த நாட்டை சுரண்டி கொண்டிருக்கின்ற ஆட்சியை நாட்டை விட்டு அப்புறப்படுத்தவும், உண்ட வீட்டுக்கே துரோகம் செய்த துரோகிகளையே நல்ல பாடம் கற்பித்து அவர்களையும் வீழ்த்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் நம்முடைய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையை ஏற்று இந்த இயக்கத்தில் சேர்ந்து நாங்கள்